வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்க்குற மூலிகை பார்த்தீங்கன்னா அவிரியில் பார்த்தீங்கன்னா 2 வகை உண்டு. ஒன்று நீலி அவிரி ஒன்றும் மற்றொன்று சென்னா அவிரி ஒன்றும் சொல்லுவாங்க. இந்த சென்னா அவிரி பற்றி ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம், மேலே ஐக்கார்டில் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா அடர்ந்த பச்சை நிற இலைகளை கொண்ட சிறு செடி இனத்தை சேர்ந்தது. புதர் செடி போன்று இயற்கையாகவே தமிழகம் எங்கும் வளரக்கூடியது தான். ஆனாலும் வியாபார ரீதியாக இந்த மூலிகை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் பரவலாக வியாபார ரீதியாக நடவு செய்யப்பட்டு வியாபாரிகளால் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த மூலிகையானது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் என்றாலும் ஏக்கருக்கு 8 கிலோ முதல் 10 கிலோ விதை தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதன் மற்ற பெயர்கள் பார்த்திங்கன்னா நீலி அவிரி என்றும் அவிரி என்றும் நீலி வண்ணான், அதாவது வண்ணான் அவிரி என்றும் சொல்லுவாங்க. இந்த மூலிகையை நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 18 வித விஷங்கள் மற்றும் 64 வகையான பாசானங்களின் விஷங்களை முறிக்கும் ஆற்றல் கொண்டது என்று மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இடுபொருள் செலவு, வேலையாட்கள் பற்றாக்குறை காரணங்களால் விவசாயம் நலிவடைந்து வருகிறது. இதுபோன்ற காரணிகளுக்கு இந்த பயிர் ஏற்றதாக தான் சொல்லப்படுகிறது. இதன் வயது பார்த்திங்கன்னா 180 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நடவு செய்த 80வது நாளிலிருந்து அறுவடை செய்யலாம். பார்த்திங்கன்னா இது போன்ற ஊடு பயிராகும், அதாவது உளுந்து, கடலை இது போன்ற ஊடு பயிராகவும் செய்யக்கூடிய ஒரு பயிராகத்தான் இந்த நீலி அவிரியானது கருதப்படுகிறது. மேலும் இந்த மூலிகை நடவு முறைகளை தெரிந்து கொள்ள தொடர்பு எண்ணானது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம், பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பூ பூக்குதாருன்னா இப்போ நீங்கள் அறுவடை ஸ்டேஜ் இது. இப்போ அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணி அப்படியே களத்தில் போட்டு இலையை உலுக்கி எடுத்துக்குவீங்க. அதான் தார்பாயெல்லாம் களத்தில் ரோட்டில் போட்டு அந்த இலையை உலுக்கி எடுத்து மூடை பிடிச்சிடுறது. எத்தனை நாள் காயுது? ஒரே நாள் தான். காலையில் எடுத்து போட்டோம்னா சாயங்காலம் 3 மணிக்கெல்லாம் மூட்டையை பிடிச்சிடலாம். எடை போட்டால் காசு உடனேவா இல்லை எப்படிங்க? நமக்கெல்லாம் காசு உடனே கொடுத்துட்றாங்க. அதான் அதிகம் பேமெண்ட் இருந்தால் தான் 2 நாள் 1 வாரம் வைப்பாங்க. ஆமாம். நம்ம ஒரு 30 கிலோ 40 கிலோ வந்துச்சுன்னா அப்பப்போ கையில் காசு கொடுத்துருவோம். அப்பப்போ கையில் காசு கொடுத்துட்றாங்க. அதான் ஒரு மூடை பிடிச்சின்னா எத்தனை கிலோ வருங்க? ஒரு மூட்டை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் 10 கிலோ. கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா 12 கிலோ 15 கிலோ வரும். டைட்டாக 12 கிலோ 13 கிலோ வரும். சரிங்கண்ணா. இது எப்போ அறுவடை பண்ணுவீங்க? இது ஒன்று 2-3 நாள் அறுவடை பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடையா? இப்போ இது இல்லாமல் நம்ம 2 டைம் விடுவீங்க? இன்னும் 2 டைம். சரி. வாங்கி வளரக்கூடிய ஒரு இது. ஆமாம். விதையை எடுத்துக்கிறாங்களா? விதை விட்டிங்கன்னா விதை எடுத்துக்குவாங்க. கடைசியாக நமக்கு வேணான்னா விதையை விட்டுக்கிறது. ஆமாம், விதை விட்டு அவங்க அதை அறுவடை பண்ணி எடுத்து போய் வியாபாரிங்க அதை எடுத்து விற்பாங்க. அவ்வளோதான். நம்ம ரெகுலராக 2 வேலை தான் நான். Thank you.